தேவனுடைய வல்லமையில நாம் நிரப்பப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. Thank you Jesus. நின்று வண்ணமாய் சங்கீத பகுதியில் கடந்து செல்லலாம். சங்கீதம் 62. Praise the Lord. சங்கீதம் 62. பிரதர் ஜேசன் அவர்கள் முன்பாய் வந்து சங்கீதம் 62 வாசிப்பார்கள். வசன பிரதி வசனமாய் நாம் வாசிக்கலாம். Hallelujah. Psalm 62. Truly, my soul silently waits for God. From him comes my salvation. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. How long will you attack a man? You shall be slain, all of you, like a leaning wall and a tottering fence. அவருடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்களை ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். My soul, wait silently for God alone, for my expectation is from him. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. In God is my salvation and my glory, the rock of my strength and my refuge is in God. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்திலும் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். Surely men of low degree are a vapor, men of high degree are a lie. If they are weighed on the scales, they are altogether lighter than vapor. கொடுமை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அது மேல் வைக்காதேயுங்கள். God has spoken once, twice I have heard this, that power belongs to God. Let's read together. சேர்ந்து வாசிப்போம். Also to you, O Lord, belongs mercy, for you render to each one according to his work. Amen. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Praise the Lord. உட்காருவோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்திலிருந்து நாம் விளக்குவதற்கு அதிக நேரம் இல்லை. 1-2 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். ஒன்று, நம்முடைய ஆத்மாவை பார்த்து நாம் சொல்ல வேண்டியது. ஒன்று, தேவனை நோக்கி பார்ப்பது. தேவனை நோக்கி ஆத்மா அமர்ந்திருக்க வேண்டும். பின்பதாக 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 5ஆம் வசனத்தில், என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கர்த்தரை நம்பி இருக்கிற காரியத்தில் நாம் அசைக்கப்படாமல் இருப்பது தான் மிக முக்கியமான காரியம். 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அவரே என் கண்மலை, அவரே என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் நான் சில காரியங்களில் அசைந்து கொண்டிருக்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கடைசியில் சொல்லுகிறார், அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த நிச்சயம் 5ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது, என் ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருந்தபடினால தான் நான் நம்புகிறது அவராலே வரும் என்கிற நிச்சயம் எனக்கு உண்டானபடினால், நான் முன்பதாக சொன்னேன் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை, இப்பொழுது நான் சொல்லுவேன் நான் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நம்முடைய ஆத்மா எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஜீவியத்திலே நாம் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டாகும். ஹல்லேலூயா. சில காரியத்தில் நாம் அசைகிறவர்களாய் காணப்படுவோம், சில காரியங்களை நாம் மிகவும் பதறி போனவர்களாய் காணப்படுவோம். ஆனால் நம்முடைய ஆத்மா கிறிஸ்துவிலே, கிறிஸ்து நமக்கு நங்கூரமாக இருப்பார் என்றால் நாம் அசைக்கப்படாத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அதில் முக்கியமான காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடு என்று பேதுருவில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் இந்த சங்கீதத்தில் வாசிக்கும்போது, உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அதுதான் உங்கள் பாரத்தை நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தில் வைத்துக் கொள்ளாதபடி அதை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிற காரியம்
நம்முடைய ஜீவிதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அன்னாள் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பின்பதாக அவள் சோகமாய் இருக்கவில்லை, அவள் துக்கமுகமாய் காணப்படவில்லை. அதுபோலவே நம்முடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றிவிட்ட பின்பு நாம் நம்முடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நாம் இருதயத்தை ஊற்றிவிட்டோம், பாரத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவிட்டோம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த முழு விசுவாசம் நமக்குள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தர் செய்கிற அந்த புதிய காரியத்தை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. As long as we bear, as long as we carry our own burdens, the Lord cannot bear your burden. Praise the Lord. Hallelujah. எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ஒரு அம்மா ரொம்ப வெயிட் எடுத்துகிட்டு போனாங்க, ஒருத்தர் லிஃப்ட் கொடுத்தாராம் லாரியில். திரும்பவும் அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அந்த வெயிட்டோடு தான் உட்காந்துருக்கு, எங்கே அந்த லாரியில் உட்காந்துருக்குது. அப்போ அந்த பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைக்கலாம். அது முன்பு தான் நம்ம நிறையா கேட்டிருக்கிறோம். அப்போ பாருங்கள், நம்முடைய ஜீவித்தில் இருக்கிற காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்குமென்றால் நம்முடைய நம்மை ரட்சிக்கிற தேவன், நம்முடைய கண்மலையாகிய தேவன், நமக்காய் பரிந்து பேசுகிற தெய்வம், நமக்காய் கிரியை செய்கிற தேவன், அவருடைய ரட்சிப்பை நம்மால் பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் எந்த காரியம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி கொண்டிருக்குது, உங்களுடைய இருதயத்தை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறது, அதை முதலாவது கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஊற்றி விடுங்கள். ஹல்லேலூயா. Pour out your heart before him. Praise the Lord. Pour out your heart before him. ஆண்டவரே, என் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே நான் ஊற்றி விடுகிறேன். கர்த்தாவே, உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். என் ஆத்துமா உம்மையே நம்பி இருக்கிறது, எனக்கு நீர் சகாயம் செய்யும் என்று நாம் இங்கே படிக்கிறோம். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள், செல்வத்தினால் ஐஸ்வர்யம் விருத்தினால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். டு நாட் என்று ஆண்டவர் சொல்லுகிற இங்கே ஒரு எச்சரிப்பு. சிலர் கொடுமையை நம்புவார்கள், ஏதாவது மிரட்டி உருட்டி ஏதாவது பார்க்கலாம்னு நினைப்போம், ஒன்றும் நடக்காது. கொள்ளையினால் பெருமை பாராட்டுதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியினால் உங்கள் இருதயம் அதன் மேல் வைக்காதிருங்கள். ஹல்லேலூயா. அநேகர் முன்பதாக தேவையோடு இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி விடுவார்கள். ஆனால் அவர் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு அவருடைய ஃபினான்ஷியல் ஒரு ஸ்டெபிலிட்டி ஓரளவுக்கு வந்த பிறகு அந்த இருதயம் ஊற்றப்படுகிற அந்த அனுபவம் அவர்களுக்குள்ளே காணப்படாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அந்த இருதயம் அந்த ஐஸ்வர்யத்தை அது விருத்தி ஆகும் பொழுது அந்த ஐஸ்வர்யத்தையே நம்பிக்கொண்டு காணப்படும், தேவனை நம்பாது. ஆனால் இந்த மாலை வேளையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நம்பாதே என்று சொல்லவைகளை நாம் நம்ப வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் நம்புவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம் 11ஆம் வசனத்திலே, வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்க்கு தக்கதான பலன் அளிக்கிறீர். ஹல்லேலூயா. So God will reward according to our works. Praise the Lord. அப்போ இந்த வேளையிலே ஆண்டவரே, தேவ சமூகத்திலே என்ன கிரியைகளை தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய கண்களுக்கு முன்பாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறதான நான் தேவனுடைய கண்களுக்கு என்ன நடத்தை நான் செய்கிறேன், என்ன கிரியைகளை நான் செய்கிறேன் என்பதை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்க்கு தக்கதான பலன் அளிக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பலன் நம்முடைய செய்களுக்கு தக்கதாய் தான் வருகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனுக்கு செய்தான தக்க பலன் அவரோடு கூட வருகிறது என்று நாம் வெளிப்படுத்த விசேஷத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவனவருடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், நம்முடைய கிரியைகளை நாம் நோக்கி பார்ப்போம். ஒன்று, நம்முடைய ஆத்மா அமர்ந்திருக்க வேண்டும். நான் நம்ப வேண்டியது தேவனையே. நம்முடைய இருதயத்தை நாம் ஊற்றிவிட வேண்டும். தேவனுடைய வல்லமை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு ஒத்ததாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எந்த விதமான கிரியைகள் நம்முடைய ஜீவியத்திலே வெளிப்படுகின்றன அப்படின்றது நாம் ஆராய்ந்து பார்ப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அலிகளார் சொல்லும் பொழுது, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே
ஆண்டவர் 2 விதமான கிரியைகளை கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதியிருக்கிறார். ஒன்று மாமிசத்தின் கிரியைகள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். பின்பதாக ஆவின் கனிகள் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது என்று சொல்லி, பின்பதாக ஆவிக்குரிய கனியோ என்று சொல்லி 22ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆவின் கனியோ என்று சொல்லி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்கே ஆவின் கனியை குறித்து சொல்லியிருக்கிறார். பின்பதாக மாம்சத்தின் கிரியைகளை குறித்து 19ஆம் வசனத்திலே அங்கே சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே நாம் ஊற்ற வேண்டிய காரியங்கள் நாம் ஊற்றிவிட்டால் தேவனுடைய அந்த ரட்சிப்பும், அவர் அருளுகிற சமாதானமும், அவர் அருளுகிற நிம்மதியும், அவர் என்னோடு இருக்கிறார் என்கிற திடமான நம்பிக்கை இருக்கிற அப்படினால நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அந்த கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் அளிப்பார். ஒருவன் மாம்சத்திலே விதைத்தால் அவன் எதை அழிப்பான்? அழிவை அழிப்பான் என்று நாம் படிக்கிறோம். ஆவிலே நாம் விதைப்போம் என்றால் நாம் ஜீவனையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த நல்ல தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு நாமத்தினால் இந்த கர்த்தாவே 62ஆம் சங்கீதத்தை வாசிக்க கிருபை செய்திரே. எங்கள் பெலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் விடுதலை ஆன பொழுது எகிப்து கர்த்தாவே யாத்ரா 15ஆம் அதிகாரத்திலே அவர்கள் பாடினார்கள், The Lord is our strength என்று பாடினார்கள். அப்பா ஆமாண்டவரே, வல்லமை உம்முடையதப்பா, கிருபை உம்முடையது ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அருளுகிற அந்த ஆசீர்வாதத்தினால்தான் நாங்கள் அசைக்கப்படாத ஒரு ஜீவித்தை நாங்கள் செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுடைய ஆத்மா உண்மையை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பலனான கண்மலை, நீரே எங்களுடைய கோட்டை, நீர் எங்கள் அடைக்கலமானவர். கர்த்தரையே நாங்கள் எக்காலத்திலே நம்புவோம் என்கிற கர்த்தாவே ஒரு இருதயத்தில் ஒரு ஊன்ற நம்பிக்கை தருவீராகப்பா. இயேசுவே, இந்த நாளிலேயும் கர்த்தாவே எங்களுடைய கிரியைகள் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏற்ற கிரியைகளாக இருக்கவும் ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கிற தேவன் ஆண்டவர் எங்கள் ஜீவியத்திலே தேவனுடைய பலன்கள் கர்த்தாவே கடந்து வரும்படியாகும். தேவனுடைய சுதந்திரமான ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகும். கர்த்தருக்குள்ளே நாங்கள் மேன்மை பாராட்டத்தக்கதாய் எங்களுடைய ஜீவியம் ஆண்டவரே உமக்கு உகந்ததாய் காணப்படும் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.